அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். 50-60 இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய சுகருக்கு அதுலேருந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா 60 இயர்ஸ்க்கு மேலே நிறைய உறுப்புகள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஒருத்தருக்கு 25 வயசில் வருது, 30 வயசில் வருது, இல்லை 40க்குள்ளே வருது அப்படின்னா ஒருத்தர் உங்களுடைய ஏஜை பொறுத்து அவங்களோட எவ்வளோ டைட்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரி மருந்துகள் எடுக்கணும், இல்லை மருந்துகள் எடுக்க தேவையில்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறத விட இந்த தொப்பையை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10% வெயிட்டை நம்மளால் குறைக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குறையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. 3 இல்லைன்னா 4 டேப்லெட் ஆஃப் சுகருக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அப்பயும் சுகர் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னா இன்சுலின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்பர் 1. கிட்டத்தட்ட 20% வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதாவது ஒரு சுகர் மெடிசின் தான், ஆனால் அது சுகருக்கும் வேலை செய்யும், வெயிட்டையும் 20% அது குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. 15 to 20%, which is phenomenal. என்றைக்குமே வெறும் சுகரோட ரிப்போர்ட்டை பார்த்து நம்மளுக்கு நல்லா இருக்குதா இல்லையா நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர்னால நரம்பு தொந்தரவு, சுகர்னால இருதய தொந்தரவு, சுகர்னால கிட்னி தொந்தரவு, சுகர்னால ரத்த ஓட்ட தொந்தரவு. வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் டயபெட்டிக்ஸ் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னதான் இது ரிலேட்டடாக நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு லைஃப் லாங் மெடிக்கேஷன் தான் இருக்குமா, இதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷனா அப்படின்ற கொஸ்டின் இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்துட்டா நம்ம நார்மல் மெடிக்கேஷன்ஸ் போதுமா, ஆர் நம்ம இன்சுலின் எடுத்துக்கணுமா, எப்போ ஒருத்தங்க இன்சுலின் எடுத்துக்கணும், அண்ட் இதில் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோடில் யார் நம்மளோட பேச வந்திருக்காங்கன்னா டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி. So let's welcome him and let's go into the discussion. So hi sir. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் கேட்ட மாதிரி இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எப்போ ஒருத்தங்க மெடிசன் எடுத்துக்கணும் அண்ட் எப்போ ஒருத்தங்க இன்சுலின் லெவலுக்கு போகணும்? டயபெட்டிஸை நீங்கள் எல்லாருமே டைப் 1 டைப் 2ன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது சைல்ட்ஹுட்லேயே வர்றது, குழந்தைகளுக்கு வர்றது, அண்ட் 18 இயர்ஸ் மேலே வரக்கூடிய அடல்ட் ஆன்செட். இந்த அடல்ட் ஆன்செட்டையே ரெண்டாக பிரிச்சிடணும். ரெண்டாக பிரிச்சுறது எதுக்கு அப்படின்னா 50 இயர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ், 50 இயர்ஸ் உள்ளே வரக்கூடிய டயபெட்டிஸ். ஏன் அப்படின்னா டயபெட்டிஸோட ப்ராப்ளம்னே யூஸ்வலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். சுகர் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மற்ற உறுப்புகளோட தொந்தரவு ஆரம்பிக்கும். லைக் நரம்பு உறுப்புகள், இல்லை கண் தொந்தரவு, இருதய தொந்தரவு, இப்படி ஒவ்வொரு கிட்னி ப்ராப்ளம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுகர் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ ஒரு 50-60 இயர்ஸ்க்கு மேலே வரக்கூடிய சுகருக்கு அதுலேருந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா 60 இயர்ஸ்க்கு மேலே நிறைய உறுப்புகள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஒருத்தருக்கு 25 வயசில் வருது, 30 வயசில் வருது, இல்லை 40க்குள்ளே வருது அப்படின்னா அவங்களோட 30வது வயசுலையோ இல்லை 40வது வயசுலையோ இல்லை 50வது வயசுலையோ சுகர் மட்டும் இருக்காது, சுகரோட மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ ஒருத்தர் உங்களுடைய ஏஜை பொறுத்து அவங்களோட எவ்வளோ டைட்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரி மருந்துகள் எடுக்கணும், இல்லை மருந்துகள் எடுக்க தேவையில்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள், இப்போது ஃபாஸ்டிங் ஒருத்தருக்கு 140 இருக்குது, 105 உள்ள இருக்கணும், 140 இருக்குது அப்படின்னா சரி ஓகே இது மைல்டாக தானே சுகர் இருக்குது அப்படின்னு நினப்பாங்க. 2 பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வயசு 30 வயசு, இன்னொருத்தருக்கு 55 வயசு அப்படின்னா இந்த 55 வயசு இருக்கிறவங்களுக்கு நம்ம வாக்கிங் போய் டயட் கண்ட்ரோல் பண்ணுறது எஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு அதுலேயே ஒரு நல்ல கண்ட்ரோல். ஆனால் இந்த 25-30 வயசு உள்ளவங்கள வெறும் டயட் அண்ட் வாக்கிங் மட்டும் பண்ண, அதுதான் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் டவுட்டே கிடையாது. பட் ப்ராக்டிக்கலி இப்போ எத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வாக்கிங் அண்ட் டயட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. வாக்கிங் நிறைய பேருக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்புனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே சேர்றாங்க. ஸோ அது லைஃப் சைக்கிள், ஃபேமிலி சர்க்கிள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பேரால் அது பண்ணவே முடியறதில்ல. அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க தன்னோட லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது டயட்டையும் இதெல்லாமே மறந்துட்டு சுகர் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி வேறு உறுப்புகள் சீக்கிரமாக பாதிப்படைஞ்சிருது. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டேப்லெட்டில் ஆரம்பிச்சிடணும். ஒரு மைல்டான ஒரு டேப்லெட் ஆரம்பித்து அதோடு சேர்த்து வெயிட் லாஸ்க்கும் நம்ம சேர்த்து சொல்லணும்.
யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறத விட இந்த தொப்பையை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10% வெயிட்டை நம்மளால் குறைக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இல்லை குறையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது 70 கிலோ இருக்கிறவங்க வந்து 63 கிலோக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சுகர் நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இல்லை 100 கிலோ இருக்கிறவங்க 90 கிலோக்கு வந்தாலே அந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ வி ஹாவ் டு எய்ம் 10% ஆஃப் த பாடி வெயிட் லாஸ். தன்னோட வெயிட்டில் இருந்து 10 நாளில் குறைக்க முடியாது, ஒரு மாதத்தில் குறைக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 மந்த்ஸில் வந்து அவங்க ஒரு 10 kgs லாஸ் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சில பேர் ஒரு எனர்ஜெட்டிக்காக போவாங்க 3 மந்த்ஸில் நம்ம வெயிட்டு குறைச்சிடணும்னா, ஆனால் குறைக்க முடியாது. இட் மைட் டேக் 5 months 6 months. சில பேர் போவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் கெயின் ஆகிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணி சொல்லி அனுப்பிச்சாலும் சில பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் 1 or 2 kgs தான் லாஸ் ஆவாங்க, சில பேர் கெயின் ஆகிடுவாங்க, சில பேர் அதை கண்டுக்காமி விட்டுடுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைல்டான ஒரு டேப்லெட் ஆரம்பித்து ஸோ தட் சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். எப்போ நல்ல கண்ட்ரோலில் இருக்குது ப்ளஸ் வெயிட் லாஸும் ஆகுதோ அப்போ அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி பார்த்து சுகர் திரும்பி கூடுதா இல்லையான்னு நம்ம பார்த்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணணும். ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடு சேர்த்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிட்டை எப்படியாச்சும் குறைக்கணும். வெயிட்டை வந்து தனியாக ஒரு இதில் குறைக்கணும். அட்லீஸ்ட் டயட் ப்ளஸ் எக்ஸசைஸில் நம்ம கண்டிப்பாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி வெயிட் குறைக்கணும். சில பேருக்கு சொல்லுவோம் வெயிட் குறையலைனாலும் எக்ஸசைஸ் பண்ணாலே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஓகே. ஸோ சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இனிஷியலாக டேப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 months அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பி டேப்லெட் கண்டினியூ பண்ணுமா, குறைக்கணுமா, இல்லை ஸ்டாப் பண்ணுமாங்கிற டெசிஷன் அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தங்க எப்போ மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, எப்போ ஒருத்தங்க வந்து இன்சுலின் லெவல் வந்து அவங்களோட ஸ்டேஜ் வந்து இப்போ இன்சுலின் எடுத்தே ஆகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு முதல் பயம் அப்படின்றது இன்சுலின் எடுத்தால் லைஃப் லாங் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒப்பீனியன் ஆர் இது இப்படி தான் எப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் தான் தீர்வு. டேப்லெட் எந்த டேப்லெட்டுமே அதில் ஒர்க் பண்ணாது. ஓகே. அது வேறு செக்டர். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் டயபெட்டிக் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் டைப் 1 இருக்கும். மீதி 9 பேர் 90-95% நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் தான் பார்ப்போம். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரெக்னென்சியில் வந்து இன்சுலின் தான் மோர் சேஃப் டேப்லெட்டோட. டேப்லெட் எதுவுமே சேஃப் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்சி பீப்புளுக்கு ஒன்லி இன்சுலின், இல்லை ப்ரிஃபரபிளி இன்சுலின் தான் போடுவோம். ஒரே ஒரு டேப்லெட் மெட்ஃபார்மின் வேணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், பட் அதுலேயுமே சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அவங்களுக்கு. இவங்க 2 பேரை தவிர்த்து ஒருத்தருக்கு இன்சுலின் ஆரம்பிக்கணுமா இல்லையா அப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுது. நம்பர் 1, ஆல்ரெடி நிறைய டேப்லெட் 3 இல்லைனா 4 டேப்லெட் ஆஃப் சுகருக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அப்பயும் சுகர் கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னா இன்சுலின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சுகரோட டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு உடல் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப டயர்டாகிடுவாங்க, பாதை எரிச்சல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை கிட்னி தொந்தரவு ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம், யூரின் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கும், கிரியாட்டின் கூட ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இன்சுலின் தான் ரொம்ப 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 சேஃப். ஏன் அப்படின்னா டேப்லெட் இஸ் அகெயின் அ கெமிக்கல், பட் இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து போடுற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி நம்ம பல வருஷமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனை நம்ம கிட்டத்தட்ட ஒரு டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அதை நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் அது. ஸோ இன்சுலின் இஸ் த சேஃபஸ்ட் ஆஃப் ஆல் த சுகர் மெடிசின்ஸ். நம்பர் 1. ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கக்கூடியது தான். டேப்லெட் தான் வந்து அது ஒரு கெமிக்கல் போய் அதை ஆக்ட் பண்ணி இன்சுலினை ரிலீஸ் பண்ண வைக்கிது. ஸோ டேப்லெட்டை விட இன்சுலின் வந்து மோர் சேஃப். நம்பர் 1. 4 டேப்லெட்டுக்கு மேலே போயிடுச்சு, சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னு எடுக்கலாம். இல்லை சுகருக்கு 2-3 டேப்லெட் மேலே ட்ரை பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் தொடர்ந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆள் ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க, தேர்ஸ்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து ஒரு ஆனபாலிக் ஹார்மோன். ஆனபாலிக் ஹார்மோன்னா அது வந்து ஒரு குரோத் ஹார்மோன், குரோத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ் சதெல்லாம் லாஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்சுலின் போட்டால் அவங்களோட மசிலை ரீகெயின் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த காலில் புண்ணு இருக்குதுல்ல, அல்சர் வரும்ல, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் வந்து ஒரு குரோத் ஹார்மோன். ஸோ அவங்களுக்கு புண்ணு ஆடுறதுக்கும் இன்சுலின் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இதெல்லாம் சூஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு இன்சுலின் போடணுமா இல்லை வேண்டாமான்னு நம்ம டெசிஷன் பண்ண முடியும். பட் அகெயின் இப்போ சில பேருக்கு 2 டேப்லெட் 3 டேப்லெட் எடுத்திருப்பாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு உடனே இன்சுலின் ஆரம்பிக்கணுமானா அதில் இன்னொரு ரோல் இருக்குது. என்னென்னா அங்கே தான் வெயிட் லாஸ். ஸோ நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க வெயிட் லாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சம்ஹவ் அவங்களுக்கு வெயிட் லாஸ் நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹெல்தி வெயிட் லாஸ். வெயிட் லாஸுங்கிறது ஃபேட்டோட சேர்த்து லாஸ் பண்ணும். ஃபேட் தான் மெயினாக லாஸ் பண்ணும்.
அப்படி பண்ணுறவங்களுக்கு அதுவும் 10% வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அங்கேயுமே இன்சுலினுக்கு ரோல் வந்து கம்மியாயிடும். ஓகே. ஸோ somehow you have to achieve the fat loss or weight loss. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஸ்க் கொஷின் டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டயபெட்டிஸ் வந்துட்டாலே லைஃப் லாங் மெடிக்கேஷன் இருக்குமா அப்படின்றது. 10% to 15% வெயிட்டை குறைக்கிறது நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அது குறைக்கிறவங்களுக்கு அது ரெமிஷன் போயிடும். ரெமிஷன்னா அதில் சிம்டம்ஸ் பெருசாக வராது, சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். நம்ம அதே டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணும். என்றைக்கு அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு வெயிட் கெயின் ஆகுதோ அன்றைக்கி அகைன் டயபெட்டிஸ் ரீஅப்பியர் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியலைன்னா லைஃப் லாங் மெடிக்கேஷன் அச்சீவ் பண்ணணும், எடுக்க வேண்டியிருக்கும். இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப எராட்டிக். சில பேர் சொல்லுவாங்க, சார் என்ன தான் சாப்பிட்டாலும் நான் ரைஸ் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது. அவங்களுக்கு அகெயின் அது எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம வந்து டேப்லெட் போட்டு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் அலாங் வித் வெயிட் லாஸ். அது எடுக்காதவங்களுக்கு டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டயபெட்டிஸ்க்கு இப்போ இருக்க அட்வான்ஸ்மெண்ட்டில் அதோட மெடிசன்ஸில் என்ன விதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு? இப்போது இந்தியா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போங்க, இந்த ஒசம்பிக், விகோவி, செப்வாண்ட் ஆர் மான்ஜாரோ இப்படின்னு ஒரு சில குரூப் இருக்குது. இதுக்கு முன்னாடியே இதில் குரூப்பில் வந்தது. எப்படி எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின்ங்கிற ஒரு டேப்லெட் வந்தது. மெட்ஃபார்மின் வரும்போது எல்லாருமே சுகர் நல்லா குறைஞ்சது, ஒரு பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் மெட்ஃபார்மின் வந்து ஒரு மைல்டான ஒரு சுகர் டேப்லெட் தான், அதில் சில பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு குறையல. அதுக்கப்புறம் இந்த சல்ஃபனில் யூரியாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மருந்து வந்தது. அது பார்த்திங்கன்னா சுகரை எக்ஸலண்ட்டாக குறைச்சது. இப்போது அது மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயே வேறு குரூப்ஸ் ஆஃப் மெடிசன் அட்வான்ஸ் மெடிக்கேஷன்ஸ் வந்துருச்சு. அது ரொம்ப நல்ல சுகரை குறைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா அதில் லோ சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அதனால என்ன ஆகிடுது, ரெண்டாவது வெயிட் கெயினும் அது ஆகுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் சுகரை குறைச்சது. ஸோ மக்களுக்கு டாக்டருக்கு ஒரு சில இதில் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா அப்படின்னா 250 இருந்த சுகர் 125 கொண்டு வந்துருச்சு. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் லோ சுகர் வர ஆரம்பிச்சிடுது. சில நேரம் 250 இருந்து 125 குறைக்குதும், அப்புறம் 180 இருந்தால் அது 90க்கு குறைச்சிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால சல்ஃபனில் யூரியாவில் வந்து எஸ் சுகரை குறைக்கும், ஆனால் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி வெயிட் கெயின் அண்ட் லோ சுகர். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2010 பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்டின்ஸ் அப்படின்னு ஒரு மருந்துகள், DPP-4 இன்ஹிபிட்டர்னு, அது வரும்போது பார்த்தீங்கன்னா அது சுகரையும் குறைச்சது, வெயிட்டையும் கூட்டலை. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்த மருந்துகள்லாம் வெயிட்டை கூட்டுச்சு, பட் இது வந்து நியூட்ரல் வெயிட்டாக இருந்தது. ஓகே. சல்ஃபனில் இருதயக்கு தொந்தரவு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லோ சுகர் ஆனாலும் அது இருதயத்துக்கு நல்லதில்லை. ஸோ அது மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து உகந்ததாக இல்லை சல்ஃபனியூரியா குரூப். ஆனால் இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து நியூட்ரல் அண்ட் வெயிட்டுக்கும் நியூட்ரலாக இருந்தது. ஸோ வி தாட் தட் வி அச்சீவ் சம்திங் பிக். ஏன்னா அதே அளவு நம்மளால் சுகர் குறைக்க முடிஞ்சது, பட் இந்த தடவை வெயிட்டும் கூடல, ஹார்ட் அட்டாக்கும் ஜாஸ்தியாக வரல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வி அச்சீவ்ட் அ பிகர் லெவல் சக்ஸஸ். 2010 நடந்தது. 2015 SGLT2 இன்ஹிபிட்டர் அப்படின்னு ஒரு குரூப் வந்தது. அந்த குரூப் ஆஃப் மெடிசன் என்ன பண்ணுச்சுன்னா வெயிட் நியூட்ரல் மட்டும் கிடையாது, வெயிட் பெனிஃபிட்டும் ஒரு 2 to 3 kg வரைக்கும் குறைச்சது. அது போக இல்லாமல் ஹார்ட் அண்ட் கிட்னியும் பெனிஃபிட் கொடுத்தது. இது போடுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு கொடுத்தது. இது போடுறவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு டேட்டாஸ் எல்லாமே வந்து இப்போவும் அது பயங்கர யூஸில் தான் இருக்குது. ஸோ 2015 வி வெண்ட் ஒன் ஸ்டெப் அஹெட். நியூட்ரல்லேருந்து 1 or 2 kg வெயிட் லாஸ் வித் ஹார்ட் அண்ட் கிட்னி ப்ரொடக்ஷன் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்தது. அங்கேருந்து எக்ஸாக்டாக இப்போ ஒரு 10 years டவுன் த லைனில் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2-3 kgவே நம்ம ஒரு பெரிய சக்ஸஸாக நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20% வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதாவது ஒரு சுகர் மெடிசன் தான், ஆனால் அது சுகருக்கும் வேலை செய்யும், வெயிட்டையும் 20% அது குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. 15 to 20% விச் இஸ் ஃபினாமினல். 100 இருக்கிறவங்கள 80 கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த குரூப் பேர் தான் GLP-1 ரிசெப்டார் அகோனிஸ்ட். அதில் தான் இந்த மான்ஜாரோ, விகோவி இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்துருக்கு. ரைபல்ஸ், சிமாக்ளூட்டைட் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்து இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மருந்துகள் வந்து சுகரையும் பியூட்டிஃபுல்லாக குறைக்கும். வாரத்தில் ஒரு நாள் எடுத்தால் போதும் இன்சுலின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இன்சுலின்னா ஒரு நாளைக்கு 3 times 4 times எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது, அலாங் வித் அ வெரி குட் வெயிட் லாஸ் ஒரு பீரியட் ஆஃப் 6 months to 1 year இதோட சேர்த்து. ஸோ இப்படி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. எஸ் கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மந்த்லி வந்து 15,000 17,000 வரைக்கும்
ஆகுது. பட் என்னென்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரிக்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. ஒரு நாளைக்கு 3-4 தடவை இன்சுலின் போடுறவங்க ஒரு வாரத்துக்கே ஒரு தடவை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் என்ன இன்சுலின் சுகர் கண்ட்ரோலோ அதே அளவுக்கு சுகர் கண்ட்ரோல். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலினில் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் வர வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் அ க்ரோத் ஹார்மோன். பட் இதில் வந்து அலாங் வித் வெயிட் லாஸும் வருதுனால இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ட்ரக். நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் தி மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ட்ரக்காக இது மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இன் ஃபியூச்சர் இதுலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக போயிடும். இதோடய நிற்க போகிறது கிடையாது சயின்ஸு. இதுலேருந்து இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம போய் கம்ப்ளீட்டாக டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிற மாதிரி ட்ரக் கேன் பி தேர். அண்ட் அடுத்த வருஷம் அடுத்த ட்ரக் வரப்போகுது, ஐகோடெக்ஸமா அப்படின்லாம் வரப்போகுது. அது இந்தியாவில் வந்துன்னா அகெயின் அது வெரி லாங் ஹாஃப் லைஃப் வித் டைப் 1க்கு கூட நம்மளுக்கு நிறைய இது வரப்போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a கேம் சேஞ்சர். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. பட் என்னன்னா இன்னும் நிறைய டாக்டர்ஸும் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கல. பட் நிறைய இது வரைக்கும் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் தம் தே ஹேவ் எக்ஸலண்ட் சுகர் கண்ட்ரோல் வித் குட் வெயிட் லாஸ். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்ஸ் வந்து இத்தனை ட்ரக்ஸ் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர் ஆர் ஃபியூ பேஷண்ட் ஹூ மெடிசன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசனே இல்லாமல் என்னால் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? என்றைக்குமே வெறும் சுகரோட ரிப்போர்ட்டை பார்த்து நம்மளுக்கு நல்லா இருக்குதா இல்லையா நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர்னால நரம்பு தொந்தரவு, சுகர்னால இருதய தொந்தரவு, சுகர்னால கிட்னி தொந்தரவு, சுகர்னால ரத்த ஓட்ட தொந்தரவு, ஸ்ட்ரோக், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் இருக்குது. அது போக அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காகவே டயர்ட்னஸ்ஸு, யூரின் ஜாஸ்தியாக போகிறது, ரொம்ப ஃபெட்டிகாய், வெயிட் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் சுகரோட குளுக்கோஸ் டாக்ஸிசிட்டி. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா என்ன தான் நம்ம டயட்டில் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும் அதனால் நம்ம வந்து அகெயின் அடுத்த உறுப்புகள் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி உறுப்புகளை பாதிக்கப்படலைன்னா ஒரு 5 வருஷங்களுக்கு அப்புறம் அதோட தொந்தரவு ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணாலும் இந்த ஸ்டேஜுக்கு பழைய ஸ்டேஜுக்கு போக முடியாது. இதெல்லாமே இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ். மேபி அந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் பண்ண பார்க்கலாமே தவிர்த்து பழையபடி நார்மலுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எல்லா உறுப்புகளும் தொந்தரவு இருக்குது. சுகர் கண்ட்ரோலில் பை வாட் எவர் மோட். நான் டேப்லெட் எடுக்க மாட்டேன் சார், ஆனால் சுகரை கண்ட்ரோல் வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, சார் நான் டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணேன். டயட்லேயே பண்ணுங்கள், டயட் அண்ட் எக்ஸசைஸில் பண்ண பார்க்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு டைம் வேணும். லைக் ஒரு 1.5 மாதம் 2 months நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சப்போஸ் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு 7 மாதம் 8 மாதம் ட்ரை பண்ணுறது வந்து தட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம், இப்போ இந்த சீசனே எடுத்துப்போம், நம்ம நினைப்போம் வீக்கெண்டில் நிறைய சாப்பிடுவோம். இந்த ஒரு லாங் வீக்கெண்ட் வந்ததுன்னா அடுத்து விநாயகர் சதுர்த்தி வரும், அதில் நிறைய பேர் வந்து கார்போஹைட்ரேட், ஸ்வீட்டு இதெல்லாமே எடுத்துப்பாங்க. அடுத்து இந்த அக்டோபரில் ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ் வித் தீபாவளி, அடுத்து பார்த்திங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ். ஸோ இந்தியனில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே நினச்சாலும் நம்மளுக்கு ஒரு டெம்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலானது ப்ளஸ் பெரிய மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் இது கண்ட்ரோல் இருந்ததுன்னா எஸ் வி கேன் டூ வாட் எவர் திங். அதெல்லாம் பண்ண முடியாதவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த சுகர் இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எதிரி வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு யூ ரியலி ஃப்ரூட்ஸ் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு நமக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணும்? சில ஃப்ரூட்ஸில் வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு சேஃபான ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், பப்பாயா, கோவா, வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி, எனி டைப் ஆஃப் பெரி ஷுட் பி ஃபைன். ஸோ ஆப்பிள், பப்பாயா, கோவா, வாட்டர்மெலன்லாம் சேஃபானது தான் ஃபார் இது. வித் அரௌண்ட் 200 to 250 grams per day எடுக்கிறதுல சேஃபானது தான். ஃப்ரூட்ஸ்லேயும் ஃப்ரக்டோஸ் இருக்குது. நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சு வேறு ஏதோ ஒரு பெவரேஜஸ் எடுத்தால் கூட இருக்குது. பட் ஆனால் இதில் ஃபைபர் இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸில் ஃபைபர் இருக்குது, கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இட் இஸ் மச் பெட்டர் தேன் த அதர் திங்ஸ். வேறு கேலரி கொடு, எக்ஸாம்பிள் லட்டுலேயும் கேலரி இருக்கும், இதுலேயும் கேலரி இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து ஃபைபர் இருக்காது, அதில் வந்து பியூர் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கும், இதில் அப்படி இருக்காது. ஸோ அதனால் இந்த சேஃபான ஃப்ரூட்ஸை எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மற்ற ஃப்ரூட்ஸ் என்றைக்காச்சும் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டாங்கன்னா தப்பு கிடையாது. பட் ரெகுலராக சாப்பிடும்போது எக்ஸாம்பிள் பொமக்ரேனட் இதெல்லாம் சுகர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வாழைப்பழம் இதிலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சேஃபான ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த எபிசோட லாஸ்ட் செக்மெண்ட் வந்து என்னென்னா 3-2-1 ரூல். இந்த 3-2-1 ரூல் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 3 திங்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் 2 திங்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அந்த லாஸ்ட் 1 திங் வந்து சீக்ரெட் அபவுட் டயபெட்டிஸ். ஆஸ் அ டாக்டர் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க? 3 திங்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 டயட், நம்பர் 2 எக்ஸசைஸ், நம்பர் 3 ட்ரக்ஸ். ஓகே. ஸோ இந்த 3ம் சேர்ந்து தான் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் இந்த முதல் 2 நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னா தேர்டுக்கு வந்து வேலைகள் கம்மியாக வைக்கலாம், இல்லை அது இல்லாமையே கூட போகலாம். ஒரு கேர்ஃபுல் வாட்சில் இருக்கணும். நம்பர் 1 ஸ்டாப் டூயிங். காம்ப்ளிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்.
நம்பர் 1 வந்து அதுதான். ஒரு ப்ரோஆக்டிவாக அப்ரோச் பண்ணும். சுகர் வந்துருச்சுன்னா மற்ற உறுப்புகளை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணுமே தவிர்த்து வந்தால் பார்த்துக்கலாங்கிற மோடுக்குள்ளே போகக்கூடாது. நம்பர் 2 புவர் லைஃப் ஸ்டைல். ஓகே. என்னதான் நம்ம டேப்லெட் கொடுத்தாலும் லைஃப் ஸ்டைல் புவராக இருந்ததுன்னா அகெயின் சுகர் வந்து அன்கண்ட்ரோலில் போய் மற்ற தொந்தரவு ஏற்படுத்தும். ஸோ சுகர் வந்தவங்க தன்னோட ஸ்லீப்பாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸு, கார்ப் கிரேவிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் இருந்து விடுபட முடியும். ஓகே. அந்த லாஸ்ட் ஒன் திங் வந்து ஒன் சீக்ரெட் அபவுட் டயபெட்டிஸ் உங்கள் ஆடியன்ஸுக்கு தெரியும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? லைஃப் ஸ்டைல். ஓகே. டயபெட்டிஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஒரு டிசிப்ளின் வேணும். ஓகே. அந்த டிசிப்ளினோட சேர்ந்து மருந்துகள் வேலை செய்யும் போது ஒன்று மருந்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமையே போகலாம். ஸோ டயபெட்டிஸ் இஸ் அ டிசிப்ளின் வித் லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஓகே. ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின் சார். இப்போ இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்டர்னேட்டிவாக தே ஹேவ் அதர் மெடிகேஷன்ஸ் டூ. இப்போ வந்து இந்த மெடிகேஷன்ஸ் மாடர்ன் மெடிகேஷன் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சூஸ் எனி மோட் ஆஃப் செல். நிறைய பேர் இது எடுக்கிறீங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு 1 month டைம் ஆர் 1.5 month டைம். ஸோ டேக் தேட். உங்களுக்கு அது செட் ஆகுச்சு அப்படின்னா யூ டேக். பட் அகெயின் வெறும் சுகரை மட்டும் குறைக்கிறது கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ட்ரை பண்ணுறேன், எக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை ஃபார் அ மந்த். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி ஃபாஸ்டிங், போஸ்ட்போனல் சுகர் நார்மலாக இருக்கணும். அண்ட் மற்ற எல்லா உறுப்புகளும் நார்மலாக இருக்குதான்னு செக்கில் வச்சுக்கணும். அந்த எந்த மோடில் அதை செக் பண்ணுவாங்கன்னு தெரியாது மற்ற இதில். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக நரம்பு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அதுக்கு ஒரு ஸ்டடி இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு ஸ்டடி இருக்குது, கார்டியாக் மார்க்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணி வச்சு எஸ் நார்மலாக இருக்குன்னா கண்டும். பட் வெறும் சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மற்ற உறுப்புகள் தொந்தரவானாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் கிடையாது. ஸோ மேக் ஷுவர் எந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னாலும் மேக் ஷுவர் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்போனல் சுகர் கரெக்டாக இருக்கணும். மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் சேஃப். ஸோ அப்போ டயபெட்டிஸ் இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் டிசீஸ்க்கு வந்துட்டு இத்தனை சொல்யூஷன்ஸ், ஆல்டர்னேட்டிவ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இவ்வளோ வந்துருக்கு. ஸோ டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு பயப்படுறதை தாண்டி வி ஹேவ் சொல்யூஷன் அப்படின்ற ஹோப். கண்டிப்பாக இப்போலாம் நல்லாவே சொல்யூஷன் வந்திருக்கு, பர்மனெண்ட்டான சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த ஹோப் வந்து இந்த வீடியோவில் வந்து கன்வே ஆகியிருக்கும் அப்படின்னு அடுத்த ப்ராப்ளி இன் another 5 to 10 years will almost defeat diabetes. ஸோ இட்ஸ் வெரி கிரேட் டு ஹியர் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்னொரு டாப்பிக்கோட நம்ம வந்து அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ.